கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் அரபு நாட்டில் வேலைக்கு செல்வதற்காக பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். பாஸ்போர்ட் குறித்த ஆய்வில் இறங்கிய மலப்புரம் போலீசார் விண்ணப்பம் செய்தவரின் பல்கலைக்கழக சான்றிதழ்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது போலியானது என தெரிய வந்திருக்கிறது. எங்கிருந்து அந்த சான்றிதழ்கள் வாங்கப்பட்டது, யார் விநியோகித்தார்கள் என போலீசார் துருவி விசாரணை நடத்தியிருக்கின்றனர். அப்போது ஒரு இடைத்தரகர் மூலம் போலி சான்றிதழ்களை வாங்கியதாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்திருந்த இளைஞர் கூறியிருக்கிறார். உடனே போலீசார் அந்த இடைத்தரகரை பிடித்து விசாரித்திருக்கின்றனர். அதில்தான் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஒரு கும்பல் போலி சான்றிதழ்களை தயாரித்து விற்பனை செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடனே கேரள போலீசார் சிவகாசிக்கு விரைந்து சென்று சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார்கள் மற்றும் உளவுத்துறையினருடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஜெயினுலாபுதீன், வெங்கடேஷ், அரவிந்த் குமார் ஆகிய மூவரை பிடித்து விசாரித்திருக்கின்றனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த கும்பலுக்கு தலைவன் ஜெயினுலாபுதீன் வீட்டிலேயே ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்டர், கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறார். அரவிந்த் குமாரும் வெங்கடேஷும் டிசைனர்கள். இந்தியா முழுவதும் உள்ள பிரபலமான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் போன்றவற்றின் சான்றிதழ்களை இந்த கும்பல் தத்ரூபமாக உருவாக்கி இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏஜென்ட்டுகளை நியமித்து அவர்கள் மூலம் போலி சான்றிதழ்கள் தேவைப்படுவோருக்கு விற்பனை செய்து வந்திருக்கிறது. வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்பவர்கள், அரசு வேலை வாங்க முயற்சிப்பவர்கள்தான் இவர்களின் குறி. இந்தியா முழுவதும் ஏராளமானோருக்கு இந்த கும்பல் ஒரு வருடமாக போலி சான்றிதழ்களை விற்பனை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஜெயினுலாபுதீன் வீட்டிலிருந்து ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்டர் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். மூவரையும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்திய கேரள போலீசார்கள் அவர்களை சிவகாசி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் கேரள மாநிலத்துக்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இவர்கள் தயாரித்து கொடுத்த போலியான சான்றிதழ்களை யார் யார் வாங்கியிருக்கிறார்கள், அதை வைத்து எத்தனை பேர் அரசு பணிகளில் சேர்ந்துள்ளனர், எத்தனை பேர் வெளிநாட்டில் வேலைக்காக சென்றுள்ளனர் என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.